ஹாய் நண்பர்களே. ஆஹா டமக் போலாங்களா? என்னடா இன்னொருத்த எங்கடா இருக்கிறான்னா இப்போ தாங்க எப்படி சொல்கிறது, கஸ்டமர் இப்போ தான் ட்ராப் பண்ணேன். காலையில் அர்ஜென்ட்டாக ஓனர் ஃபோன் பண்ணார். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, ஓகேவா? வேறு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைங்களா, வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அர்ஜென்ட்டாக வாடான்னாரு. குடுன்னு குளிச்சுட்டு வேகமாக விட, ஓகேங்களா? குடுன்னு குளிச்சுட்டு வேகமாக விடாங்க. அப்புறம் வர கஸ்டமரு எப்படி சொல்கிறது, எங்கேயுமே நிற்கலைங்க, ஓகேங்களா? வேலூரில் வண்டி எடுத்தது, அதாவது டூ வீலர் எடுத்து வந்து ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் இந்த வண்டியை டீ போட எடுத்துன்னு நேராக இப்போ தான் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? எங்கேயுமே இடையில நிப்பாட்டில் ஒரு டீ கூட குடிக்கல. காலையில் கொஞ்சோண்டு இவ்வளோ துண்டு தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் வீட்டில், ஓகேங்களா? கீரை குழம்பு வச்சுருந்தார் எங்கள் அப்பா. இவ்வளோ துண்டு சாப்பிட்டு குடுக்கும் முடியாது. குளிச்சுட்டு துணி குளிச்சுட்டு வண்டி எடுத்துன்னு வேகமாக சாப்பிட்டு விடான்னொடனே அவர் ஓனரே வண்டி துவச்சிட்டாரு. நேராக எடுத்துன்னு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துருப்பா, 4 டிக்கெட் போட்டு வந்துருப்பா அப்படின்னாரு. டிக்கெட் ஆகுமான்னு தெரியாது, போகிறேன். டிக்கெட் ஆச்சுன்னா ஓகே, டிக்கெட் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்போவுமே டீ போர்டு ஓட்டினா ஒயிட் ஷர்ட் கம்பல்சரி போடணுங்க, ஓகேங்களா? சீட் பெல்ட்டு மெயின், ஓகேங்களா? சீட் பெல்ட்டு டூ வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட்டு, கார் ஓட்டும்போது சீட் பெல்ட்டு, ஓகேங்களா? நம்ம சேஃப்டி முக்கியம், ஓகேங்களா? இந்த சீட் பெல்ட்டு நிறைய பேர் போடாமல் ஓட்டுறாங்க. அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இங்கே வலிக்கும், ஓகேங்களா? அதனால் போடாமல் ஓட்டுறாங்க. இது வந்து ஸ்டைலுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு பல்குண்டு குத்துக்கிறாங்க, பார்த்தீங்களா? முன்னாடி யாருனா வந்து தெரியாத நீங்களாக போய் இடித்தாலும் இல்லை யாருனா போய் இடித்தாலும், ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, இதில் இந்த பாக்ஸில் இந்த பல்குண்டு ஓப்பன் ஆகி நம்ம மூஞ்சியை காப்பாற்றும், ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த சீட் பெல்ட்டை போடுங்கன்றாங்க. ஆனால் அதுவே நிறைய பேர் போட மாட்டுறாங்க. நம்ம சேஃப்டிக்கு தாங்க அது ஒன்று ஆச்சுங்களா. இந்த சீட் பெல்ட்டு ரெண்டு விதமான படம், ஓகேங்களா? ஒன்று வந்து இப்படி மேலேருந்து வரும், இன்னொன்று வந்து கீழே வருது பாருங்கள். கீழே ஒரு பெல்ட் மாதிரி வரும் நம்ம இடுப்புக்கு. இது வந்து நம்ம நெஞ்சிக்கு இப்படி, ஓகேங்களா? இப்படி சேஃப்டிக்கு. இது வந்து நம்ம இடுப்புக்கு, ஓகேங்களா? நம்ம இடுப்பு வந்து முன்னாடி போகாமல் சீட்டிலே அட்டாச்சாக இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? செம்மையாக பொல்யூஷனாக இருக்குதுங்க இந்த இடத்துல. எப்படி சொல்கிறது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தா ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க பொழுது, அதனால் மொத்தம் பொல்யூஷனாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கடா இருக்கிறோன்னா ஆவடியில் இருக்குங்க, ஓகேங்களா? நிறைய பேர் என்னை பார்த்துன்னே போகிறாங்க, என்னடா இவன் தனியாக பேசினுக்கிறான் அப்படின்னு, ஓகேங்களா? அதனால் பார்த்துன்னு போயிருக்கிறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன், ஓகேங்களா? செம்ம பசி, சூச்சு வேறு, செம்ம அர்ஜென்ட்டு, ஓகேங்களா? கஸ்டமர் ஏறி உக்காந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? கஸ்டமர் வீட்டில் 80லே போப்பா அப்படி சொல்ல, பொறுமையாக போப்பா, சேஃப்டியாக இட்டுன்னு போய் விட்ருப்பா அப்படின்னாங்க. பொறுமையாக வந்து சேஃப்டியாக எடுத்துன்னு வந்து இறக்கி விட்டேன், ஓகேங்களா? வேகமாக போகிற இடத்துல வேகமாக போய் தான் ஆகணும், பொறுமையாக போகிற இடத்துல பொறுமையாக போய் தான் ஆகணும், ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிக்க வேண்டியது தான். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நம்மளுக்கு. அவங்க சொல்கிறப்போ இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம 5 கையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லைங்களா? ஒரு கஸ்டமர் வேகமாக போகணுவாங்க, ஒரு கஸ்டமர் ஸ்லோவாக போகணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் பார்த்துருவாங்க, ஒரு கஸ்டமர் கண்டிக்கவே மாட்டாங்க. தம்பி இப்போ வந்து கஸ்டமர் சூப்பராக ஓட்டணும்ப்பா அப்படின்னாங்க. அவ்வளோதான், அந்த பெருந்தன்மை தான். என்ன சும்மா பிரேக் வச்சுக்கிறாங்க, அவனை ஓவர்டேக் பண்ணி அவன் ரொம்ப பண்ணுறான்ப்பா. முன்னாடி வண்டி போயிருந்தா ஸ்பீட் பிரேக்கர் வேறு, அதனால் அவன் அங்கே பிரேக் அடிக்கிறனால இவன் இங்கே பிரேக் அடிக்கிறான்ப்பா. ஒரு சில பேர் இப்போ இப்படி தான்ப்பா பண்ணுறாங்க. சும்மா ஆளே இல்லை. நேற்றுக்கு பாருங்கள், என்னடான்னு பார்த்தா நல்லா போயிருந்தாங்க. வண்டி போகலாம், பூந்து போடுறதுக்கு கேப் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் பூந்து போடுறதுக்கு கேப் இருந்தா கூட ரைட், நான் நீ நடத்துனேன், நீ பேசினே ஓட்டுனா யாருன்னா கேட்க போகிறவங்க செம்ம பொலிஷன்ப்பா. பூந்து போகிறதுக்கு கேப் இருக்குது, அந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல போகலாம்ல, அங்கேக்கு இங்கேயே பிரேக் வச்சுக்கிறான். என்னடா இவன் பின்னாடி வரவங்களாம் என்ன நினைப்பான், இவன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பொழுது, சும்மா பிரேக் வச்சுருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஹைவே அது வேறு, NH 48, ஓகேங்களா? எல்லா வண்டியும் அது செம்ம ஸ்பீடு, ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க 80 ஓட்டலாம், 100 ஓட்டலாம், இது 80லேயே ஓட்டலான்னு, அப்படிலாம் நினைக்க முடியாது. ஓட்டுற இடத்துல ஓட்டி தான் ஆகணும், ஓகேங்களா?
ஸ்பீடாக போகிற இடத்துல போய் தான் ஆகணும், ஸ்லோவாக போகிற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த இடத்துல போய் நான் வேகமாக போவேன், பின்னாடி வந்து ஆறுன்னு ஆச்சுன்னே இருந்தால் வழி விட்ருவாங்களா? நம்மனா ஆம்புலன்ஸா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மனா ஆம்புலன்ஸாக ஓட்டுறோம், ஆம்புலன்ஸுக்கு மட்டும்தான் வழி விடுவாங்க வேகமாக போகிறதுக்கு. ஓகேங்களா? டிராஃபிக்கில் சூப்பர்ண்ணா. நீங்கள் நடத்துங்க அதெல்லாம் ஏறி இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆர்னைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க பொழுது. நம்ம ஊரில் ஆர்னே அடிக்கக்கூடாதுங்க. எதுக்கு தான் ஆர்ன் அடிக்கிறாங்கன்னு தெரிலங்க. ஆர்னே இருக்கக்கூடாது வண்டியில். ஆர்ன் அடித்தாலே வெளிநாட்டில் நீ ஆர்ன் அடிச்சுன்னா திட்டுவாங்க இறங்கி. ஓகேங்களா? ஆர்ன் அடிச்சா யார் ஆகும் அப்படின்னு பார்ப்பாங்க பொழுது. போனா அப்படிதான் கொஞ்சம் கேப் கிடைக்கக்கூடாது, பூந்துருங்க. ஆர்னே அடிக்கக்கூடாதுங்க. ஆர்னை வந்து எதுக்கு? எதனா வண்டி குறுக்கில் வருது அப்போ யூஸ் பண்ணால் போதும். என் கஸ்டமருக்கு பார்த்துனே வந்தார், ஆனால் இவன் ஆர்னையும் யூஸ் பண்ண மாட்டேறான், ஓவர்டேக்கும் ஸ்லோவாக பண்ணுறான் அப்படின்னு. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுனா தான் நம்ம கஸ்டமர் வந்து வேகமாக ஓட்டு போனால் நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? வேகமாக ஓட்ட வேணாம்னா நம்ம வேகமாக ஓட்ட போகிறதில்ல. ஓகேங்களா? அவன் அதாவது வர கஸ்டமர் பிபியோடு வந்தாருன்னா நம்மளும் பிபி ஏறிடும். ஓகேங்களா? வர கஸ்டமர் பிபி இல்லாமல் வந்தால் ஃப்ரீயாக ஜாலியாக பேசினா தான் ஜாலியாக பேச போகிறோம். ஜாலியாக பேசாமல் வந்தால் நம்மளும் ஜாலியாக பேசாமலே வருவோம். ஓகேங்களா? ரோடு பள்ளமாட்டுக்குது, ஜாலியாக இருக்குதுப்பா. பள்ளத்தில் டமால் டிமில்னு விட்டுன்னு போக வேண்டியதான். அப்படியே பொறுமையாக அழுங்காமல் குழுங்காமல் போகணும். அதுவும் இட்டியாஸில் இருக்கிற சஸ்பென்ஷனும் சரி, பிரேக்கிங்கும் சரி, வேற லெவலுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். இது நம்ம ஊர் சென்னைடா, மெட்ராஸுடா. ஏன்டா அப்படி இருக்குது நம்ம ஊர்? ஏன்டா அப்படி இருக்குது? பாருங்கள் எவ்வளோ மண்ணு, எவ்வளோ பொல்யூஷன் பாருங்கள். நம்ம சாப்பிட்டாச்சு. என்னடா சாப்பிட்டோன்னா தக்காளி சாதம். ஓகேங்களா? நான் அதிகமாக இருக்கும்னு நினச்சேங்க. சின்ன ஹோட்டல் தான் பார்க்க, ஒரு கையேந்தி போனோட சின்ன ஹோட்டல் தான் வச்சிங்கன்னா, சின்ன கடை மாதிரி இருக்குது. போனால் தக்காளி சாதம் கேட்டேன். அப்புறம் வந்து அதில் சின்னதாக கொஞ்சோண்டு அப்பளம் மாதிரி வச்சார். ஓகேங்களா? சட்னி எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு, தேங்காய் சட்னி மாதிரி. ஓகேங்களா? தேங்காய் சட்னி வச்சுட்டாங்க, சாம்பார், கலங்காய் சட்னி எல்லாமே இன்னும் ஒன்றும் ஊற்றி சாப்பிடுப்பா அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? அவர் தமிழ்காரர் இல்லை. ஓகேங்களா? தெலுங்குக்காரரு. ஓகேங்களா? என்னன்னா தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ். ஓகேங்களா? அங்கே தக்காளி சாதம், பிரிஞ்சி, அப்புறம் வேறு ஏதோ சாதம் இருந்துச்சு பண்ணுது. சாப்பிடுப்பாண்ணா அப்படின்ட்டாரு. நான் நல்லா சாப்பிட்டேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து கலர் பவுட்ரு ஓவராக போட்டு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு. ஏன்னா ஆந்திரா இல்லைங்களா, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு மறுபடியும் பசி எடுத்துச்சு. மறுபடியும் போய் இன்னொன்று கேட்டால் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? 2 சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் ஆஃப் கேட்டேன். ஓகேங்களா? ஆஃப் கொடுத்துட்டாரு. எவ்வளோடா ரேட்டுன்னு கடைசியாக கொடுக்க பார்த்தா 60 ரூபா தாங்க. ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு வேலை 100 ரூபா ஆகும், பரவாயில்ல, 40 ரூபா மிச்சம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னா, ஏர்போர்ட்டில் பிக்கப் ஆகலை. ஓகேங்களா? இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்னைக்கு காலையிலே 2 டியூட்டி வந்துச்சிங்க. நான் எல்லா டியூட்டியும் வேணான்ட்டேன். ஓகேங்களா? ஒரு டீ போர்டு வந்து நைட்டு 4 மணிக்கு போனோம் விடிகாலம். அது முடியாது, காட்பாடில் போய் எடுக்கணுமா 4 மணிக்கெலாம். அது முடியாதுன்ட்டேன். 4 மணியோ 5 மணியோ சொன்னாங்க. அது முடியாதுன்ட்டேன். அடுத்த டியூட்டி வந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை போய்ட்டு எப்போ வருவாங்கன்றது தெரியாதான். ஓகேங்களா? படி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரைட்டு, அதுவும் வேணான்ட்டேன். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு அப்புறம் தான் இந்த டியூட்டி எடுத்தேன். இது போய் ட்ராப் பண்ணிட்டு டிக்கெட் போட்டணும் வாப்பான்னாரு. ஆனால் இங்கே போனால் தான் தெரிய போகுது. இப்போ டிக்கெட் இருந்துல. இப்போ பாருங்கள் காமெடியை, செம்ம காமெடி. ஆஹா, டிராஃபிக். நான் மீட்டிங் போலக்குதுங்க. ரைட்டு, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சாருங்க கஷ்டப்படுறாங்க. சார் குட் மார்னிங் சார். ரொம்ப பிஸி ஷெட்யூல். இன்னும் வந்துங்க ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே ஏதோ ப்ரோக்ராம் போகுது. நம்ம இந்த சர்வீஸ் ரோடு இறங்க கட்டாகுமா? நம்ம அந்த சர்வீஸ் ரோடு இப்போ போய் டிக்கெட்டை வந்து கூவணும். ஓகேங்களா? சரி, கூப்பிடணும். ஓகேங்களா? இப்போ கூப்பிடணும். எவ்வளோடானா ஏசி கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி நான் ஏசி தான். 100 ரூபா இல்லை 150 ரூபா அவ்வளோதான் சார்ஜஸ்ஸு. 4 டிக்கெட் ஏறினா எனக்கு படிக்காசு, இல்லைன்னா படிக்காசு கோவிந்தா.
400 ஓனர் கொடுப்பாரு, 400 டிக்கெட் ஏற்றிக்க வேண்டியதுதான். இல்லைன்னு வச்சுங்க அவ்வளோதான். அதிலே தான் அந்த பக்கம் 2 வீலர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எங்கே தான் அவ்வளோ அர்ஜென்ட்டாக போகிறீங்க தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் லெஃப்ட்டில் போயிடுறேன், பின்னாடி கவர்மெண்ட் பஸ் வர முட்டின்னு ஒன்றுப்பா சாமி, எனக்கு வேணாண்டா. அங்கேயும் போனாலும் வருவார் பொழுது. அண்ணன் போனா நீ நடத்தினோம், என் டிக்கெட்லாம் நீ ஏற்றின்னு போயிடு போ, அதுக்கு தானே டைம் ட்ரைவ் பண்ணுறேன். ஆஹா, வேலூர் ஏசி பஸ்ஸா, ரைட்ரா, போச்சுரா, என் டிக்கெட்டு போச்சுரா. காஞ்சிபுரம் ஒன்லி, ஓகே, வேலூர் இல்லை, நல்ல வேலை தப்பிச்சேன். முன்னாடி ஒரு பஸ் வந்துச்சுன்னா இப்போ போய் வேலூர் ஒரு தரம் வேலூர், 2 தரம் வேலூர், 3 தரம் வேலூருக்கு டிக்கெட் ஏற்றணும். இப்போது டிக்கெட் ஆகிடுச்சுன்னா 3 மணி நேரத்தில் வேலூர் போயிடுவேன். டிக்கெட் ஆகலைன்னா கோவிந்தா. ஆஹா, டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களான்னே தெரியலையே. ஒன்று மொழியில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்ப்போம். சரி, டிக்கெட் ஏற்றிட்டு மீதி வீடியோ பார்ப்போம், ஓகேங்களா. செம்ம கூட்டமாக இருக்குது.